இது என்ன சொல்லுதுன்னா, யார் இதுன்னா, இதுதான் இது வந்து பிரகாஷ்ராஜ் செல்லம். ஹாய் செல்லம். இந்த செல்லம் என்ன சொல்லுதுன்னா, சினிமாவில் வந்து டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், பிரதமர் கூட ஆகலாம், சிஎம் ஈஸியாக ஆகிடலாம் எல்லாமே சொல்லுது. இந்த அளவுக்கு நீ அரசியல் பேசியிருக்கியா அப்படிலாம் கேட்குது. இது எதுக்கு இதெல்லாம் பேச வருது எனக்கு தெரியலைங்க ஆக்சுவலி. சரி, எனக்கு அரசியல் என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து இவரெலாம் ஹீரோ கிடையாது, இவரெலாம் வந்து வில்லனுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களை நம்பி படம் போட போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் ஹீரோவை நம்பி தான் படம் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் கருத்து பேசுனீங்கன்னா உங்கள் படம் ஓட விட மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர் லாஸ் ஆகும், உங்களுக்கு இதாகும். இவங்களுக்கு அப்படி இல்லை, வில்லன் தானே. வில்லன் கேரக்டர் யாரும் மதிக்க மாட்டாங்க, அது சின்ன கேரக்டர் தான் வருவார். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பும் வராது. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது இந்த சாதாரண விஷயம் கூட தெரியாமல் பிரகாஷ்ராஜ் பேசுகிறது தப்பு இல்லை. நீங்கள் வேணால் யாரையும் சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம், ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல. அது ஒரு தெளிவான அரசியல். நீ இது பண்ணியா, அதை பண்ணியா, நீ எதுக்கு வந்த, யார் வேணாலும் வரலாம். எதுக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன சொல்கிறது, நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், எங்கள் கட்சி இதெல்லாம் சாதிச்சிருக்குன்னு அப்படி ஓட்டு கேட்க வேண்டியதானே. உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 2-3 பிரச்சாரத்துக்கு காசு கொடுத்துருப்பாங்க, அதுக்காக வந்து கத்திட்டு போவேன், அதானே. ஐயோ செல்லம், உங்ககிட்ட மதிப்பே போயிடுச்சு செல்லம்.